ஹலோ கைஸ், குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒன்று நல்ல விஷயம், இன்னொன்று வந்து மிக சோகமான விஷயம். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்த போகிறேன். மத்திய அரசால் நடத்தப்படும் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் தமிழகத்தில் உள்ள மதுரையைச் சேர்ந்த வாடிப்பட்டியைச் சேர்ந்த மாணவி 2ஆம் இடம் பிடித்து மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழகத்தை பெருமைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா யூபிஎஸ்சின்றது ஐஏஎஸ் எக்ஸாமுங்க. அதனால் ரொம்ப ஒரு எக்ஸைட்டான ஒரு விஷயம் இது. எல்லாருமே இந்த நியூஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பாஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குன்னூரில் மேரி ஸ்கூல்ன்ற சொல்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் வந்து உயிரிழந்திருக்காருங்க. ஸ்கூல்லேயே இரு குழுக்களுக்கான சண்டைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது அந்த மாதிரி தெரியலைங்க. ஸ்கூலுக்குள்ளேயே அடிச்சு இறந்து போயிருக்கிற மாதிரி ஒரு தெரியுது. அவங்க அம்மாவோட அழுகையெல்லாம் பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாத நிலைமை இது. இதை பார்க்குறப்ப எனக்கே ஒரு நிமிஷம் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு போகிறான், சாயந்தரம் வர முடியலன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது ஒரு விஷயங்க. இதில் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னா, ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்த பையன்தாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. இந்த மரணம் எதனால் ஏற்பட்டுச்சுன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஸ்கூல் நார்மலாக போயிட்டு வரதான். அதனால் எதனால் இந்த மரணம் ஏற்படுதுன்றது எனக்கு தெரியல. அடுத்து இன்னொன்று, அந்த வாடிப்பட்டியை சேர்ந்த அக்கா பேர் வந்து ராஜேஸ்வரிங்க. அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண யூபிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களோட பேர் ராஜேஸ்வரி. மிகப்பெரிய என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து அவங்களுடைய பணி வந்து மிகப்பெரிய அளவில் சிறந்து விளங்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.